Hi viewers, இன்னைக்கு உங்க குழந்தைகளுக்கு phonics முறையில இங்கிலீஷ் வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்ண வைக்கலாம், ரைட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ல நான் என்னென்ன ஸ்டெப் என்னோட 2.5 year கிட்டுக்கு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிறது ஒரு வீடியோஸ்ல சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பேசிக் சவுண்ட்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் பேசிக் சவுண்ட்ஸே சொல்லிக் கொடுங்க. அப்பதான் எந்த ஒரு வேர்டை அவங்களுக்கு ரீட் பண்ணனாலும் பேசிக் சவுண்ட்ஸ் வச்சு ஈஸியா அவங்களால ரீட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி phonic சவுண்ட்ஸ்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியணும். phonic சவுண்ட்ஸ்னா சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேர்டை கரெக்டா ரீட் பண்றதுக்கும் கரெக்டான ஸ்பெல்லிங்ல ரைட் பண்றதுக்கும் இந்த phonic சவுண்ட்ஸ் யூஸ் பண்றோம். நம்ம தமிழ்ல படிக்கும்போது அம்மா அப்படிங்கிற ஒரு வேர்டு படிக்கிறோம் அப்படின்னா ஒரு லெட்டருக்கும் நேமும் அதேவா தான் இருக்கும், சவுண்டும் அதே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆ அப்படிங்கிறதுக்கு எங்க யூஸ் பண்ணாலும் ஆ தான் சொல்லுவோம், சேர்த்து படிக்கும் போதும் ஆன் தான் சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டருக்கும் ஒரு நேம் இருக்கும், ஒரு சவுண்ட் இருக்கும். ஏபிசிடி நம்ம சொல்றோம் இல்லையா, அது அதோட நேம், அதோட சவுண்ட் ஒரு லெட்டருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஆண்ட்ங்கிறத வச்சிருக்கேன். இதுல ANT அதுதான் ஆண்ட். ஆனா இதோட சவுண்ட் பாத்தீங்கன்னா ஏக்கு ஆ அதனாலதான் ஆண்ட் படிக்கிறோம். ஆனா நம்ம எழுதுறது ANT தான் எழுதுறோம். அதனால நம்ம ஏண்ட் நம்ம சொல்றது கிடையாது, ஆண்ட் தான் சொல்றோம். சோ அது எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த phonic சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆண்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்ல 26 லெட்டர்ஸ் தான் இருக்குங்கிறதுனால நம்ம 26 சவுண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா மொத்தம் 44 phonic சவுண்ட்ஸ் இருக்கு. அதுல பேசிக் சவுண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுக்க போறோம். இப்படி சொல்லி கொடுக்கறது மூலமா நீங்க ஏதாவது ஒரு வேர்டு சொல்றீங்க அப்படிங்கும் போது அந்த வேர்டை கரெக்டா ரீட் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் கரெக்டான ஸ்பெல்லிங்ல ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கேட்னு சொன்னீங்கன்னா கேட் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ண முடியும். இந்த கேட்ங்கிற ஒரு வேர்டை கொடுத்து அவங்களை படிக்க சொன்னீங்கன்னா கேட் அப்படின்னு அவங்க ரீட் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த phonics ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். phonic சவுண்ட்ஸ் மட்டுமே மொத்தம் 44 இருக்கு. அதுல பேசிக் ஆல்பபெட் சவுண்ட்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த சவுண்ட்ஸை டெய்லியும் ஒரு 2 to 3 minutes உங்க குழந்தைகளுக்கு சொல்லி காமிங்க. அவங்க ஸ்டார்டிங்ல லிசன் பண்ணிட்டு இருப்பாங்க, திருப்பி சொல்ல தெரியலனாலும் நீங்க அந்த சவுண்ட் சொல்லிட்டு இருங்க. எப்ப சொல்றாங்களோ அப்ப அந்த பேசிக் சவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்றாங்களா அப்படிங்கறத மட்டும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்ப பேசிக் சவுண்ட்ஸ் பாப்போம். ஆ ஆ, ப ப, க க, ட ட, ஏ ஏ, க க, ஹ ஹ, இ இ, ஜ ஜ, க க, ஓ ஓ, ம் 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 ம், ஆ ஆ, p p, qua qua, s s, t t, v v, v v, ய ய, இப்படி நீங்க டெய்லியும் இந்த பேசிக் சவுண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருங்க. எப்போ அவங்க பேசிக் சவுண்ட்ஸ்ல ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ அதுக்கப்புறமா வவல்ஸோட சவுண்ட்ஸை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி அவங்கள கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனுக்கு அதை அமுத்துங்க. Thank you for watching.